ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் 1996ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட்டான படம் தான் இந்தியன். இந்த படத்தில் கமலஹாசனோடு சேர்ந்து மனிஷா கொய்ராலா, கவுண்டமணி, சுகன்யா, செந்தில் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் சுமார் 27 ஆண்டுகள் கழிச்சு இந்தியன் படத்தோட 2ஆம் பாகம் உருவாகும்னு அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் ஷூட்டிங்கும் தொடங்கப்பட்டுச்சு. விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்த ஷூட்டிங் இடையில திடீர்னு கிரெயின் விழுந்து 2 பேர் உயிரிழந்ததால படத்தோட ஷூட்டிங்கும் நிறுத்தப்பட்டுச்சு. அப்புறம் சங்கருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமா இந்தியன் 2 படம் கைவிடப்படும் நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் மூலமா படத்தை தயாரிக்கிறதா அறிவிச்சதுக்கு அப்புறம் படத்தோட ஷூட்டிங் தொடங்கப்பட்டுச்சு. கடந்த 6 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு படம் ஜூலை 12ஆம் தேதி வெளியாக இருக்கு. ரீசெண்டா இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட உதயநிதி ஸ்டாலினை கமலஹாசன் பாராட்டியும் பேசியிருந்தாரு. அதுல இந்தியன் 2 படம் சிக்கல்ல மாட்டி 2-3 வருஷம் நகராம இருந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் உதவியால இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகுச்சு. அந்த சமயம் எங்களுக்கு உறுதுணையா இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புல அவர் வெற்றி பெறணும். எங்களுக்கு அவர் உதவியா இருந்த மாதிரி நாங்களும் அவருக்கு உறுதுணையா நிக்க வேண்டிய சூழல் வரும்னு கமலஹாசன் புகழ்ந்து பேசியிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.